ओम शांति। प्रातः मुरली। मुरली का डेट 23/10/2023। बाप दादा मधुबन। ஓம் சாந்தி. காலை முரளி. முரளியின் தேதி 23/10/2023। बाप दादा मधुबन। मीठे बच्चे, अब मनुष्यों द्वारा मिले हुए मंत्र जंत्र काम में नहीं आने हैं। இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது மனிதர்கள் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய மந்திரம் மற்றும் தந்திரம் வேலை செய்யாது। इसलिए तुम सबसे अपना बुद्धियोग तोड़ एक बाप को याद करो। அதனால் நீங்கள் அனைவரிடமிருந்தும் தன்னுடைய புத்தியோகத்தை துண்டித்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள்। प्रश्न, भक्ति की कौन सी बात ज्ञान मार्ग में नहीं चल सकती है? கேள்வி, பக்தியினுடைய எந்த ஒரு விஷயம் ஞான மார்க்கத்தில் நடக்க முடியாது அல்லது இருக்க முடியாது? उत्तर, भक्ति में भगवान से कृपा अथवा आशीर्वाद मांगते हैं। பதில், பக்தியில் இறைவனிடம் கருணை அல்லது ஆசீர்வாதம் கேட்கின்றார்கள்। ज्ञान मार्ग में आशीर्वाद व कृपा की बात नहीं। ஞான மார்க்கத்தில் ஆசீர்வாதம் அல்லது கருணை செய்வதற்கான விஷயம் கிடையாது। यह पढ़ाई है, இது படிப்பாக இருக்கிறது। बाप टीचर बनकर तुमको पढ़ा रहे हैं। தந்தை ஆசிரியராகி உங்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்। तकदीर का आधार पढ़ाई पर है। அதிர்ஷ்டத்திற்கான ஆதாரம் படிப்பின் மீது இருக்கிறது। अगर बाप कृपा करे तो सारा क्लास ही पास हो जाए। ஒருவேளை தந்தை கருணை காட்டுகின்றார் என்றால் முழு வகுப்புமே தேர்ச்சி அடைந்துவிடும்। इसलिए ज्ञान मार्ग में कृपा व आशीर्वाद की बात नहीं। அதனால் ஞான மார்க்கத்தில் கருணை அல்லது ஆசீர்வாதம் செய்வதற்கான விஷயம் கிடையாது। हरे को अपना अपना पुरुषार्थ जरूर करना है। ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய முயற்சியை அவசியம் செய்ய வேண்டும்। गीत, मैं एक नन्हा सा बच्चा हूँ। பாடல், நான் ஒரு சின்னஞ்சிறிய குழந்தையாக இருக்கின்றேன்। ஓம் சாந்தி। यह है भक्ति मार्ग के लिए पुकार छोटे और बड़े की। இது பக்தி மார்க்கத்தினுடைய சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களினுடைய அழைப்பாக இருக்கிறது। क्योंकि समझाया गया है, भक्त तो यज्ञ जप तप आदि करते हैं, समझते हैं इनसे परमात्मा से मिलने का रास्ता मिलेगा। ஏனென்றால் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது, பக்தர்கள் யக்ஞம் ஜபம் தவம் போன்றவைகள் செய்கிறார்கள் என்றால் அப்பொழுது புரிந்து கொள்கின்றார்கள், இதன் மூலம் பரமாத்மாவை சந்திப்பதற்கான வழி கிடைக்கும் என்று। फिर ईश्वर को सर्वव्यापी कहना, मैं भी उनका रूप हूँ, मेरे में भी भगवान है, यह कहना तो झूठ है ना? பிறகு ஈஸ்வரனை சர்வவியாபி என்று சொல்வது, நானும் அவருடைய ரூபமாக இருக்கின்றேன் என்று சொல்வது, எனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார் என்று சொல்வது, இதெல்லாம் பொய்யாக இருக்கிறது இல்லையா? वह कोई दुख सहन नहीं करता।
அவர் யாருடைய துக்கத்தையும் பொறுத்து கொள்வதில்லை. பகவான் தோ அலக் சீஸ் ஹைனா. இறைவன் என்பவர் தனிப்பட்ட பொருளாக இருக்கின்றார் இல்லையா? யஹி மனுஷ்யோं की भूल है जिस कारण दुख भोग रहे हैं. இதுதான் மனிதர்களினுடைய தவறு. அந்த காரணத்தினால் துக்கம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது துக்கத்தை அனுபவித்து கொண்டே இருக்கின்றார்கள். தும்ஹாரே மே பி கோயி விர்லா பாப் கோ ஜான்தே ஹை. உங்களிலும் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் தந்தையை தெரிந்திருக்கிறார்கள். மாயா கடி கடி புலா தேத்தி ஹை. மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. பாப் தோ பார் பார் கஹ்தே ஹைன் तुमको श्रीमत देते हैं कि अपने को आत्मा समझो और मुझ बाप को याद करो. தந்தை அடிக்கடி சொல்கின்றார், உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினையுங்கள் என்று. யஹ் ஹை ஸ்ரேஷ்டதே ஸ்ரேஷ்ட மத். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி. பாப் கி ஸ்ரீமத் சே மனுஷ்ய நர் சே நாராயண் பதீத் சே பாவன் பன்தே ஹை. தந்தையினுடைய ஸ்ரீமத் மூலம் மனிதர்கள் நரனிலிருந்து நாராயணராகவும் பதீதத்திலிருந்து பாவனமாகவும் ஆகின்றார்கள். இஸ் समय के जो यह पतित मनुष्य हैं उन्हों की श्रेष्ठ मत नहीं है. இந்த நேரம் யாரெல்லாம் இங்கு பதீதமான மனிதர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வழி உயர்ந்ததாக இருப்பதில்லை. பகவான் ने भी कहा है कि यह भ्रष्टाचारी असुरी संप्रदाय है. பகவான் சொல்லி இருக்கிறார், இது தாழ்ந்த அசுர சம்பிரதாயம் என்று. பாப் कहते हैं तुम्हारा देवी देवता धर्म बहुत सुख देने वाला है. தந்தை சொல்கின்றார், உங்களுடைய தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தும்னே பகுத் சுக் பாயா ஹை. நீங்கள் நிறைய சுகம் அடைந்திருக்கிறீர்கள். யஹ் பனா பனாயா டிராமா ஹை. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ऐसे नहीं कि भगवान ने क्यों बनाया है. அவ்வாறு கிடையாது, இறைவன் ஏன் இதை உருவாக்கினார் என்பது. யஹ் தோ அனாதி டிராமா ஹேனா. இது ஆரம்பமும் முடிவும் இல்லாத நாடகம் இல்லையா? ஞான் மானா தின் பக்தி மானா ராத். ஞானம் என்றால் பகல், பக்தி என்றால் இரவு. ஞான் சே அப் தும் ஸ்வர்கவாசி பன் ரஹே ஹோ. ஞானத்தின் மூலம் இப்பொழுது நீங்கள் ஸ்வர்கவாசி ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். பக்தி சே நர்கவாசி பனே ஹோ. பக்தியின் மூலம் நரகவாசி ஆகியிருக்கிறீர்கள். பரந்து மனுஷ்ய பத்தர் புத்தி ஹோனே காரன் சமஜ்தே நஹி. ஆனால் மனிதர்கள் கல்புத்தி உடையவர்களாக இருக்கும் காரணத்தினால் புரிந்து கொள்வதில்லை. குரோத் கித்னா பாரி ஹை. கோபம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதாவது கோபம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. கித்னே பாம்ஸ் பனாத்தே ரஹ்தே ஹை சமஜ்தே ஹை வினாஷ் ஜரூர் ஹோகா. எவ்வளவு பாம்ஸ் முதலியவைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். புரிந்து கொள்கின்றார்கள் வினாசம் அவசியம் ஏற்படும் என்று. தோ யஹ் பிரஷ்டாச்சாரி புத்தி ஹுயினா. அப்பொழுது இது தாழ்ந்த புத்தி உடையதாக இருக்கிறது இல்லையா? ஏன்னா அழிவுக்காக தான் இந்த பாம்ஸ்லாம் ரெடி பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் அதிகமாக அதை தயாரிச்சிட்டும் இருக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, இது பிரஷ்டாச்சாரி புத்தியாக ஆயிடுச்சு இல்லையா? கலியுக்கோ கஹா ஜாத்தா ஹே ராவன் ராஜ்ய. கலியுகத்திற்கு ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது. ராவன் ஹி பிரஷ்டாச்சாரி பனாத்தே ஹே. ராவணன் தான் கீழானவர்களாக ஆக்குகின்றார். பாப் ஆக்கர் ஆர்டினன்ஸ் நிக்கால்தே ஹே கி அப் பிரஷ்டாச்சார் பந்த் கரோ. இப்பொழுது பாபா வந்து சொல்கின்றார், அதாவது அறிக்கை வெளியிடுகின்றார், இப்பொழுது பிரஷ்டாச்சாரத்தை மூடிவிடுங்கள் என்று.
नंबर 1 भ्रष्टाचार है, एक दो को पतित बनाना। नंबर 1 भ्रष्टाचार என்பது ஒருவர் மற்றவரை பதீதம் ஆக்குவது. யஹ் है வேஷ்யாலை, இது நரகம். கலியுகி பாரத் को வேஷ்யாலை कहा जाता है. கலியுகம் பாரதத்திற்கு நரகம் என்று சொல்லப்படுகின்றது. சப் விஷ से पैदा होने वाले हैं. அனைவரும் விஷத்தின் மூலமாக பிறந்து கொண்டிருக்கின்றார்கள். சத்யுக को कहा जाता है शिवालय. சத்யுகத்திற்கு சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா का स्थापन किया हुआ पवित्र भारत. சிவபாபா பவித்திரமான அதாவது தூய்மையான பாரதத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறார். लक्ष्मी नारायण आदि को कहा जाता है सर्वगुण संपन्न, 16 कला संपूर्ण निर्विकारी. அதாவது லக்ஷ்மி நாராயணர் முதலானவர்களுக்கு சொல்லப்படுகிறது அனைத்து குணமும் நிரம்பியவர்கள், 16 கலை முழுமையானவர்கள், முழுமையான நிர்விகாரிகள் என்று. फिर यह प्रश्न नहीं उठ सकता कि बच्चे कैसे पैदा होते हैं. பிறகு இப்படிப்பட்ட கேள்வி எழ முடியாது, அங்கு குழந்தைகள் எவ்வாறு பிறக்கின்றார்கள் என்று. जबकि तुम बच्चे योग बल से विश्व के मालिक बन सकते हो तो योग बल से क्या नहीं हो सकता है. எப்பொழுது குழந்தைகள் நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கே எஜமானர் ஆக முடிகிறது என்றால் யோக பலத்தின் மூலம் என்னதான் நடக்க முடியாது. बाबा कहते हैं तुम योग बल से श्रीमत पर स्वर्ग के मालिक बन सकते हो तो वहाँ योग बल से बच्चे भी पैदा होंगे. நீங்கள் யோக பலத்தின் மூலம் ஸ்ரீமத் படி சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆகின்றீர்கள் என்றால் அங்கு யோக பலத்தின் மூலம் குழந்தைகளும் பிறக்கும். பாகுபல் से सारी सृष्टि पर राज्य नहीं कर सकते. தேக பலத்தின் மூலம் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்ய முடியாது. उन्हों का है बाहुबल, तुम्हारा है योग बल. அவர்களுடையது தேக பலம், உங்களுடையது யோக பலம். तुम सर्वशक्तिवान बाप से योग लगाते हो. நீங்கள் சர்வசக்திவான் தந்தையிடம் யோகத்தை ஈடுபடுத்துகிறீர்கள். सर्वशक्तिवान बाप खुद कहते हैं मुझे याद करो तो तुम्हारे विकर्म विनाश होंगे. சர்வசக்திவான் தந்தை அவரே சொல்கின்றார், என்னை நினைவு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் அழிந்து போகும். பரந்து கோயிக்கு புத்தி மே டஹர்த்தா நஹி. ஆனால் சிலருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் தங்குவதே இல்லை. உசி சமய் ஹா ஹா கஹ்தே ஹேன் ஃபிர் புல் ஜாத்தே ஹேன். அந்த நேரம் ஆம் ஆம் என்று சொல்கின்றார்கள், பிறகு மறந்து விடுகின்றார்கள். बरोबर भगवान बेहद का बाप राजयोग सिखलाकर ज्ञान से हमारा श्रृंगार कर रहे हैं. உண்மையிலேயே இறைவன் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ஞானத்தின் மூலம் நம்மை அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார். फिर भी बुद्धि में नहीं बैठता है तो कहेंगे उसकी तकदीर में नहीं है, इसलिए तकबीर नहीं करते. இருந்தாலும் புத்தியில் அமர்வதில்லை, அதனால் சொல்கின்றோம் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று. இதனால் முயற்சியும் செய்வதில்லை. टीचर तो सबको पढ़ाते हैं, फिर कोई कितना पढ़ते हैं, कोई नापास हो जाते हैं. ஆசிரியர் அனைவருக்கும் படிப்பு சொல்லித் தருகின்றார். பிறகு சிலர் எவ்வளவு படிக்கின்றார்கள், சிலர் தோல்வி அடைந்து விடுகின்றார்கள். டீச்சர் கோ தோடே ஹி கஹேங்கே ஆசீர்வாத் கரோ. ஆசிரியருக்கு சொல்ல முடியுமா என்ன, ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று. படாயி மே ஆசீர்வாத் கிருபா ஆதி நஹி சல்தி ஹை. படிப்பில் ஆசீர்வாதம் அல்லது கருணை முதலியவைகள் இருப்பதில்லை. ஞான் மார்க் மே தோ பாப் தும்கோ நமஸ்தே கர்த்தே ஹை.
ஞான மார்க்கத்தில் தந்தை உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றார். கிருபா வா ஆசீர்வாத் நஹி மாங்னி ஹை. கருணை அல்லது ஆசீர்வாதம் கேட்கக்கூடாது. बाप के पास बच्चा आया तो वह मालिक ही बन जाता है. தந்தையிடம் குழந்தை வந்துவிட்டது என்றால் எஜமானராக ஆகிவிடுகிறது. பாப் कहते हैं यह तो मालिक है, कृपा की बात नहीं. தந்தை சொல்கின்றார், இங்கு நீங்கள் எஜமானர்களாக இருக்கின்றீர்கள், கருணை காட்டுவதற்கான விஷயம் கிடையாது. பாப் கி மில்கியத் சோ பச்சே கி ஹோ கயி. தந்தையினுடைய சொத்து குழந்தைகளினுடையதாக ஆகிவிட்டது. ஹா பாக்கி பச்சோं को सुधारना वह फिर टीचर का काम है. மற்றபடி குழந்தைகளை மாற்றுவது, அதாவது குழந்தைகளை திருத்துவது, அது ஆசிரியரினுடைய வேலையாக இருக்கிறது. டீச்சர் கஹேங்கே படோ. ஆசிரியர் சொல்வார் படியுங்கள் என்று. பட்னா தும்ஹாரா காம் ஹை, கிருபா கியா கரேங்கே. படிப்பது உங்களுடைய வேலை. இதில் கருணை காட்டுவதற்கு கருணை என்ன செய்வது? குரு கா பி ஃபர்ஜ் ஹை ராஸ்தா பத்தானா சத்கதி மார்க்க கா. குருவினுடைய கடமை வழியை சொல்வது, அதாவது சத்கதியை அடைவதற்கான வழியை சொல்வது. ஆசீர்வாத் கி பாத் நஹி. இதில் ஆசீர்வாதத்திற்கான விஷயம் இல்லை. யஹ் தோ ஏக் ஹி பாப் டீச்சர் குரு ஹை. இங்கு ஒருவர்தான் தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கின்றார். தீனோங் சே கிருபா மாங்னே கி பாத் நஹி. 3 பேரிடமும் கருணை கேட்பதற்கான விஷயம் இங்கு இல்லை. பேசமஜ் மனுஷ்யோं को बाप बैठ समझ देते हैं. அறிவில்லாத மனிதர்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைத்து விடுகிறார். யஹ் தோ உன்கி ஆசீர்வாத் ஹே ஹி. இதுவே அவருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. பாக்கி உஸ் பர் சல்னா பச்சோं का काम है. மற்றபடி அதன்படி நடப்பது குழந்தைகளினுடைய வேலை. காயா ஹுவா ஹை ஸ்ரீமத் பகவான் வாச். மகிமை பாடப்பட்டிருக்கிறது ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியம் என்று. वह है ऊंचते ऊंच तो उनकी मत भी ऊंच होगी ना. அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார் என்றால் அவருடைய வழியும் உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா? ஸ்ரீமத் சே தும் சிரேஷ்ட தேவி தேவதா பன் ரஹே ஹோ. நம்பர்வார் புருஷார்த்த அனுசார். ஸ்ரீமத் மூலம் நீங்கள் உயர்ந்த தேவி தேவதை ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள், நம் வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப. தும் பி சமஜ் சக்தே ஹோ ஹம் கித்னி மார்க் சே பாஸ் ஹோங்கே. நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் நாம் எவ்வளவு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைவோம் என்று. ஸ்கூல் மே ஸ்டூடெண்ட் சமஜ் தோ சக்தே ஹை நா, ஹம்னே பூரா படா நஹி ஹை இஸ்லியே ஹம் நாபாஸ் ஹோங்கே. எவ்வாறு பள்ளியில் மாணவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? நாம் முழுமையாக படிக்கவில்லை, அதனால் தோல்வி அடைந்து விடுவோம் என்று. பாப் பி ரிஜிஸ்டர் சே சமஜ் ஜாத்தே ஹை யஹ் நாபாஸ் ஹோகா. தந்தையும் பதிவேட்டின் மூலம் புரிந்து கொள்கின்றார் இவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று. யஹ் பி பெஹத் கா பாப் டீச்சர் குரு ஏக் ஹி ஹை. இங்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, ஆசிரியர், குரு ஒருவர்தான். யஹ் பி ஜான்தே ஹை பச்சே பி ஜான்தே ஹை ஹம் பட்தே நஹி. இங்கு கூட தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது பாபா சொல்றாரு, இவர் கூட தெரிந்து கொண்டிருக்கின்றார், குழந்தைகளும் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் படிப்பதில்லை என்று. அதாவது பாபாவும் இங்கே தெரிஞ்சுக்கிறாரு குழந்தைங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு. நம்மளை பற்றி நமக்கும் தெரியுது அப்படின்னு சொல்கிறார். படுத்தே நகி தோ ஜரூர் கம் பத் ஹோகா. படிக்கவில்லை என்றால் கட்டாயம் குறைந்த பதவி கிடைக்கும். यह भी पुरुषार्थ नहीं करते कि अच्छा हम तीखा पढ़े. இவ்வாறு முயற்சி செய்வதில்லை நாம் நன்றாக படிக்க வேண்டும் என்று. பல் கித்னா பி மாதா மார்த்தே ஹை
समझाते हैं तो भी कुछ करते नहीं. நல்லது, எவ்வளவோ மண்டையை உடைத்து கொள்கின்றார்கள், புரிய வைக்கின்றார்கள். இருந்தாலும் ஒன்றும் செய்வதில்லை. அதாவது எதுவும் செய்வதில்லை. ஸ்ரீமத் பர் நா சல்னே சே கம் பது பாயேங்கே. பாபா சொல்றாரு, ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் குறைவான பதவி அடைவீர்கள். ஜோ பச்சே பந்தே ஹே வஹ் டினாயஸ்டி மே தோ ஆ ஜாயேங்கே. யார் குழந்தையாக ஆகின்றார்களோ அவர்கள் வம்சத்தில் வந்து விடுவார்கள். உண்மே பி பகுத் பத் ஹேனா, அதில் கூட நிறைய பதவிகள் இருக்கின்றது இல்லையா. தாஸ் தாசி பி பன்தே ஹே, வேலைக்காரன் வேலைக்காரிகளாகவும் ஆகின்றார்கள். பச்சே ஜான்தே ஹே படேங்கே படாயேங்கே நஹி தோ தாஸ் தாசி பனேங்கே. குழந்தைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள், படிக்கவில்லை என்றால், மற்றவர்களுக்கும் படிப்பிக்கவில்லை என்றால் வேலைக்காரன் வேலைக்காரியாவீர்கள். பரந்து வகுபி ராயல் ரஹ்தே ஹே, ஆனால் அதில் கூட ராயலாக இருக்கின்றார்கள். லக்ஷ்மி நாராயண் கே ஹீரே ஜவஹரோं के महल होंगे तो दास दासियां भी वहाँ रहेंगी ना. லக்ஷ்மி நாராயணருக்கு வைரம் வைடூரியத்தாலான, அதாவது லக்ஷ்மி நாராயணர் வைரம் வைடூரியத்தாலான மாளிகையில் இருப்பார்கள். அங்கும் கூட வேலைக்காரன் வேலைக்காரிகள் இருப்பார்கள் இல்லையா. ஃபிர் நம்பர்வார் ஆகே சல் பத் பா சக்தே ஹே, பிறகு வரிசை கிரமமாக பதவி அடைகின்றார்கள். பிரஜா மேபி நம்பர்வார் ஹே, வேலைக்காரர்களிலும் வரிசை கிரமம் இருக்கின்றது. பக்தி மார்க் மே மனுஷ்ய இன்ஷூர் கர்த்தே ஹேனா ஈஸ்வர் அர்த்த தான் தேத்தே ஹே. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் காப்பீடு செய்கின்றார்கள் இல்லையா, ஈஸ்வரன் பெயரில் தானம் கொடுக்கின்றார்கள். समझो कोई ने हार्ट फेल बनाई होगी तो दूसरे जन्म में हॉस्पिटल समझो कोई ने हॉस्पिटल बनाई होगी तो दूसरे जन्म में अच्छी निरोगी काया मिलेगी. புரிந்து கொள்ளுங்கள், யாராவது ஹாஸ்பிட்டல் முதலியவைகளை உருவாக்குகின்றார்கள் என்றால் வேறொரு ஜென்மத்தில் நல்ல ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். அல்பகால் கேலியே ஃபல் தோ மில்தா ஹேனா, அல்ப காலத்திற்கான பலன் கிடைக்கிறது இல்லையா. கோயினே பாட்சாலா கோலி ஹோகி தோ தூசரே ஜென்மமே அச்சா படேங்கே. யாராவது பள்ளிக்கூடங்கள் திறப்பார்கள் என்றால் வேறொரு ஜென்மத்தில் நன்றாக படிப்பார்கள். தர்மசாலா கோலி ஹோகி தோ தூசரே ஜென்மமே ரஹ்னே கேலியே அச்சா மக்கான் மிலேகா. தர்மசாலைகள் முதலானவைகளை திறக்கின்றார்கள் என்றால் வேறொரு ஜென்மத்தில் வசிப்பதற்காக நல்ல வீடு கிடைக்கும். தோ யஹ் இன்ஷூர் கர்னா ஹுவானா, அதனால் இது இன்ஷூர் செய்வதாகிவிட்டது இல்லையா. ஹரேக் அப்னே கோ இன்ஷூர் கர்த்தே ஹே, ஒவ்வொருவரும் தங்களை இன்ஷூர் செய்கின்றார்கள். அபி தும்ஹாரா ஹே டைரக்ட் ஈஸ்வர் கே சாத், ஆனால் உங்களுடையது நேரடியாக ஈஸ்வரன் கூட இருக்கிறது. வகுக இன்டைரக்ட் யகுக டைரக்ட் இன்ஷூர் கர்னா, அவர்கள் இன்டைரக்டாக இன்ஷூர் செய்கிறார்கள். இது டைரக்ட் இன்ஷூர் செய்வது. பாபா யஹ் சப் குச் ஆப்கா ஹி ஹே, ஹம் ட்ரஸ்டி ஹே. பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது, நாங்கள் ட்ரஸ்டியாக இருக்கின்றோம். इनके बदले में आप हमें 21 जन्मों के लिए स्वराज्य दे देना. இதற்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு 21 ஜென்மங்களுக்காக ஸ்வராஜ்யம் கொடுத்துவிட வேண்டும். யஹ் ஹுவா டைரக்ட் பாப் கோ இன்ஷூர் கர்னா 21 ஜென்ம லியே. இது நேரடியாக பாபாவிற்கு இன்ஷூர் செய்வதாகிவிட்டது, 21 ஜென்மத்திற்காக இன்ஷூர் செய்வது. பாப் கஹ்தே ஹேன் अपना बैगेज सब सत्युग में ट्रांसफर कर दो. தந்தை சொல்கின்றார், தன்னுடைய மூட்டை முடிச்சுகள் அனைத்தையும் சத்தியுகத்திற்கு மாற்றம் செய்து விடுங்கள். जैसे लड़ाई लगती है तो फिर छोटे छोटे राजाएं बड़े राजाओं के पास अपनी मिल्कियत रखते हैं. எவ்வாறு சண்டை நடக்கிறது என்றால், சிறிய சிறிய ராஜாக்கள் பெரிய ராஜாக்களிடம் தங்களுடைய சொத்துக்களை வைக்கின்றார்கள்.
फिर लड़ाई जब पूरी हो जाती है तो फिर बड़ों से वापिस ले लेते हैं. பிறகு சண்டை எப்பொழுது முடிவடைந்து விடுகிறதோ அப்பொழுது மீண்டும் பெரியவர்களிடமிருந்து திரும்ப வாங்கிக் கொள்கின்றார்கள். பாபா தோ இன் பாத்தோं का अनुभवी है ना. பாபா அதாவது பிரம்மா பாபா இந்த விஷயங்களில் அனுபவியாக இருக்கின்றார் இல்லையா. அதாவது அவருடைய காலத்தில் இதெல்லாம் பிரம்மா பாபா பார்த்துருப்பார், அதனால் அவர் அனுபவி இல்லையான்னு சொல்கிறார். பாப் பி ஜான்தே ஹேன் யஹ் தாதா பி ஜான்தே ஹேன். தந்தையும் தெரிந்திருக்கின்றார், இந்த தாதா அதாவது அண்ணன், தாதானா தாத்தான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், இந்த தாதாவும் தெரிந்திருக்கின்றார். समझना चाहिए हमको दादा द्वारा बाबा से वर्षा मिलता है. புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு இந்த தாதா மூலமாக அதாவது அண்ணன் மூலமாக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாப் படாத்தே ஹேன் ஹெவன்லி காட் ஃபாதர் வஹ் பாப் ஹே யஹ் நெஹி யஹ் ஹே தாதா. தந்தை படிப்பிக்கின்றார், அதாவது சொர்க்கத்தை படைக்கக்கூடிய இறை தந்தை பாபாவாக இருக்கின்றார். இவர் கிடையாது, இவர் தாதாவாக இருக்கின்றார். தாதானா அண்ணன், இவர் அண்ணா, அதாவது பிரம்ம பாபா நமக்கு அண்ணனாக இருக்கிறாரு. அப்பா சிவ் பாபா தான் புரிய வைக்கிறார். பஹ்லே ஜரூர் தாதே கா பன்னா படே. முதலில் அவசியம் தாதாவினுடையவராக ஆக வேண்டியிருக்கும். பாபா ஹம் ஆப்கே ஹேன் ஆப்சே ஹம் வர்ஷா லேங்கே. பாபா நாங்கள் உங்களுடையவராக இருக்கின்றோம், உங்களிடமிருந்து நாங்கள் ஆஸ்தி எடுப்போம். और सब तरफ से बुद्धियोग तोड़ना इसमें मेहनत है. அனைத்து பக்கத்திலிருந்தும் புத்தியோகத்தை துண்டிப்பது, இதில்தான் உழைப்பு இருக்கிறது. बाप कहते हैं अभी और गुरु आदि के मंत्र कोई भी काम नहीं आएंगे. தந்தை சொல்கின்றார், இப்பொழுது குரு முதலானவர்களினுடைய மந்திரங்கள் எதுவும் வேலை செய்யாது. கோயி பி மனுஷ்ய மாத்திரக்கா மந்திர அபி காம் நஹி ஆயேகா. எந்த ஒரு மனிதர்களினுடைய மந்திரங்களும் இப்பொழுது வேலை செய்யாது. மே தும்கோ கஹ்தா ஹூம் முझे याद करो तो तुम्हारी विजय है. பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கின்றேன், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தும்ஹாரே சிர் பர் பாப்போं का बोझ बहुत है. உங்களுடைய தலை மீது பாவங்களினுடைய சுமை நிறைய இருக்கிறது. அப் முझे याद करो तो विकर्म विनाश होंगे. இப்பொழுது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். फिर तुमको स्वर्ग में भेज दूंगा. பிறகு உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பேன். पहले तो यह निश्चय चाहिए ना. निश्चय नहीं है तो बाबा बुद्धि का ताला भी नहीं खुलता, धारणा नहीं होती. முதலில் இந்த நிச்சயம் இருக்க வேண்டும் இல்லையா. நிச்சயம் இல்லை என்றால் பாபா புத்தியினுடைய பூட்டை திறக்க மாட்டார், தாரணையும் ஏற்படாது. பாப்கா பனே தோ வர்ஷே காபி அக்தார் பனே. தந்தையினுடையவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் ஆஸ்திக்கும் கூட உரிமையாளர் ஆகிவிட்டீர்கள். புத்தி மே பைட்டா நஹி ஹை. இவையெல்லாம் புத்தியில் அமர்வதே இல்லை. கோயி கோயி நயே भी पुरानों से तीखे चले जाते हैं. சில புதியவர்கள் கூட பழையவர்களை விட தீவிரமாக சென்று விடுகின்றார்கள், அதாவது வேகமாக போகிறாங்க, முன்னேறாங்கன்றார். பாப் தோ அச்சி ரீதி சம்ஜாத்தே ஹை, ஜித்னா ஜோ படேங்கே உத்னி கமாயி ஹை. தந்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார், யார் எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு வருமானம் கிடைக்கிறது. யஹ் காட் ஃபாதர்லி நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹே. இது இறை தந்தையினுடைய ஞானம் வருமானத்திற்குண்டான வழியாக இருக்கிறது. தும் விஸ்வகா மாலிக் பன்தே ஹோ நாலேஜ் சே. நீங்கள் உலகத்திற்கு எஜமானராக ஆகின்றீர்கள் இந்த ஞானத்தின் மூலமாக. மனுஷ்யோं में यह ज्ञान थोड़े ही है. மனிதர்களுக்குள் இந்த ஞானம் இருக்க முடியுமா என்ன. अब तुम मेरे बच्चे असुरी संप्रदाय से दैवी संप्रदाय भ्रष्टाचारी से श्रेष्ठाचारी बन रहे हो. இப்பொழுது நீங்கள் என்னுடைய குழந்தைகள் அசுர சம்பிரதாயத்திலிருந்து தெய்வீக சம்பிரதாயத்தினராக
பிரஷ்டாச்சாரியிலிருந்து சிரேஷ்டாச்சாரியாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். சிவாய் ஸ்ரீமத் கே கோயி பி சிரேஷ்டாச்சாரி பன் நஹி சக்தா. ஸ்ரீமத் இல்லாமல், அதாவது ஸ்ரீமத் படி நடக்காமல் யாரும் சிரேஷ்டாச்சாரி ஆக முடியாது. நஹி தோ ஃபிர் அந்த் में सजाएं खाकर वापिस जाएंगे. அதாவது ஸ்ரீமத் படி நடக்கலனா கடைசியில் தண்டனைகள் அடைந்து திரும்பி செல்வீர்கள். பல் தோடா बहुत जो सुनते हैं वो स्वर्ग में आएंगे परंतु बिल्कुल ही साधारण प्रजा में. நல்லது கொஞ்சமாக அல்லது நிறைய யார் கேட்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் வருவார்கள். ஆனால் முற்றிலும் சாதாரண பிரஜையில் வருவார்கள். அதாவது ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை, வெறுமனே ஞானத்தை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அதாவது தேர்ட் கிரேட் சாதாரண பிரஜையில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறார். மருதுபேத்தோ நம்பர்வார் ஹோத்தேனா, பதவிகள் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றது இல்லையா. வஹா ஐசே கரீப் நஹி ஹோங்கே ஜோ கிஸ்கோ ரோட்டி நஹி மிலே. அங்கு அப்படிப்பட்ட ஏழைகள் இருக்க மாட்டார்கள், அவர்கள் யாருக்கும் ரொட்டிக்கே வழி இல்லை, அதாவது ரொட்டியே கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஏழைகள்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. யஹா ஜாசே கரீப் வஹா நஹி ஹோத்தே. இங்கு ஏழைகள் இருப்பது போல அங்கு இருக்க மாட்டார்கள். அதாவது அங்கே பிரஜையாக இருந்தாலும், சாதாரண பிரஜையாக இருந்தாலும், ஏழை பிரஜையாக இருந்தாலும் பாபா சொல்கிறாரு சாப்பிட்றதுக்கெலாம் நிறையவே இருக்கும், சாப்பாட்டுக்கெலாம் குறை இருக்காதுன்னு சொல்கிறார். சுக் சப்கோ ரஹ்தா ஹை. அனைவருக்கும் சுகம் இருக்கிறது. பரந்து ऐसे नहीं समझना है. अच्छा प्रजा तो प्रजा ही सही. ஆனால் அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடாது. நல்லது, நாம் பிரஜையாக இருப்பதே சரி. அங்கே தான் பிரஜைகளும் கஷ்டப்பட மாட்டாங்க இல்லையா. அதனால் நாம் பிரஜையிலையும் பிரஜையாக இருப்பதே நல்லது தான், சரிதான் அப்படின்லாம் நினைக்கக்கூடாதுன்றார். யகுத்தோ கம்ஜோரி ஹுயினா. இவ்வாறு நினைப்பது கூட பலவீனமாகிவிட்டது இல்லையா. பகலே தோ பக்கா நிச்சய் சாகியே யக் நிராகார் பகவான் வாஜ் ஹே. முதலில் பக்கா நிச்சயம் இருக்க வேண்டும், இவர் நிராகார், இது பகவானுடைய மகா வாக்கியம் என்று. இது நிராகார பகவானுடைய மகா வாக்கியம் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கணும்ன்றார். பகவான் கஹ்தே ஹை முझे மனுஷ்ய சோலா தோ நஹி ஹை. இறைவன் சொல்கின்றார், எனக்கு மனித உடல் கிடையாது. முझे அப்னா ஷரீர் ஹி நஹி ஹை. எனக்கென்று ஷரீரமே இல்லை. ஷரீர்தாரி கோ பகவான் நஹி கஹா ஜாத்தா, மனுஷ்ய கஹா ஜாத்தா ஹை. உடல் உள்ளவர்களை பகவான் என்று சொல்ல முடியாது, மனிதர் என்று தான் சொல்ல முடியும். மனுஷ்ய கோ பகவான் மானே சே ஹி பாரத்வாசி பேசமஜ் பன் கயே ஹை. மனிதர்களை பகவான் என்று ஏற்றுக்கொண்டதன் மூலமாகவே பாரதவாசிகள் அறிவற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். நஹிதோ பாரத்வாசி பகு சயானே தே. இல்லை என்றால் பாரதவாசிகள் மிகவும் புத்திசாலிகளாக இருந்தார்கள். பஹலே பாரத் மே கப்டா ஆதி பகுத் ரிஃபைன் அச்சா பந்தா தா. முதலில் பாரதத்தில் துணிகள் முதலானவைகள் மிகவும் தூய்மையானதாக, மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டிருந்தது. அபி தோ வஹ் சீஸ் பன் நஹி சக்தி. இப்பொழுது அப்படிப்பட்ட பொருள்களை உருவாக்க முடியாது. தோ சொர்க்கமே சயின்ஸ் பி சுக்கு கேலிய ஹோத்தி ஹை. சொர்க்கத்தில் விஞ்ஞானம் கூட சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. யஹா தோ சயின்ஸ் சுக் துக் தோனோ கேலியே ஹை. இங்கு விஞ்ஞானம் சுகம் மற்றும் துக்கம் இரண்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்பகால் கா சுக் மில்தா ஹை. அல்ப காலத்திற்கான சுகம் கிடைக்கிறது. துக் தோ அபார் ஹை. துக்கம் அளவிட முடியாததாக இருக்கிறது. சாரி துனியா கதம் ஹோ ஜாயேகி தோ துக் ஹுவானா. முழு உலகமும் அழிந்து விடுகிறது என்றால் துக்கமாகிவிட்டது இல்லையா. சப் திராஹி திராஹி கரேங்கே. அனைவரும் ஐயோ ஐயோ என்று அடித்து கொள்வார்கள். வஹா தோ சயின்ஸ் சே சுக் ஹி சுக் ஹோத்தா ஹை, துக்கு கா நாம் நிஷான் நஹி. அங்கு விஞ்ஞானத்தின் மூலம் சுகமே சுகம்தான் கிடைக்கிறது, துக்கத்தினுடைய பெயர் அடையாளமே கிடையாது. யஹ் பி ஜின்கி தக்தீர் குல்தி ஹை வஹி சமஜ் சக்தி ஹை.
இவை அனைத்தும் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கின்றதோ அவர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். தக்தீர் மே சுக் நஹி ஹை தோ சமஜ் நஹி சக்தே. அதிர்ஷ்டத்தில் சுகம் இல்லை என்றால் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது சொர்க்கத்துல உயர்ந்த பதவி அடையணும் அப்படிங்கிற பாற்று இல்லாதவங்களால இந்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது உயர்ந்த பதவி அடையக்கூடிய பாற்று யாருக்கு இருக்கோ அவங்க தான் இதையெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறார். பேரிஸ்டர் பி நம்பர்வார் ஹோத்தே ஹேனா. வக்கீல்கள் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள் இல்லையா? கோய் தோ ஏக் கேஸ் கா 10-20 हज़ार रुपया लेते हैं. சில வக்கீல்கள் ஒரு கேஸிற்கும் 10,000-20,000 ரூபாய் வாங்குகின்றார்கள். அதாவது சில வக்கீல். कोई बैरिस्टर को देखो तो कोट भी पहनने के लिए नहीं होगा. சில வக்கீலை பாருங்கள், கோட் அணிவதற்கு கூட பைசா இருப்பதில்லை. யஹா பி ऐसे है ना. இங்கும் அவ்வாறு இருக்கின்றது இல்லையா? या तो राजाओं का राजा बनते या तो पाई पैसे की प्रजा बनते हैं. அதாவது இங்க கூட ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா ஆகுறாங்க, சிலர் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமான பிரஜையா ஆகுறாங்க. தோ ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத பிரஜை, அந்த மாதிரியும் சிலர் ஆகுறாங்கன்றார். அதாவது ஒரு சிலர் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகுறாங்க, ஒரு சிலர் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத பிரஜையா ஆகுறாங்க. தோ பாப் பைட் பச்சோं को समझाते हैं. அதனால் தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாரத் ही इस समय सबसे गरीब है, பாரத் ही फिर साहूकार बनता है. பாரதம்தான் இந்த நேரம் அனைவரையும் விட ஏழையாக இருக்கிறது. பாரதம்தான் பிறகு செல்வந்தர்களாக ஆகிறது. தான் ஹமேஷா கரீபோं का दिया जाता है. தானம் எப்பொழுதும் ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது இப்போ அமெரிக்காலாம் எவ்வளோ செல்வந்த நாடு, ஆனால் பாபா அங்கே அமெரிக்காவில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கல, பாரதத்தில் வந்து தான் இந்த ஞானம் கொடுக்குறாரு. ஏன்னா பாரதம் தான் ஏழ்மையாக இருக்குது, ஏழைகளுக்கு தானே தானம் செய்யணும். அதனால பாபாவும் பாரதத்தில் தான் வரார். தன்வான் இத்தனா உட்டா नहीं सकते हैं, गरीब साधारण ही यह ज्ञान उठाएंगे. செல்வந்தர்கள் இந்த அளவு ஞானத்தை எடுக்க முடியாது. ஏழைகள் சாதாரணமாக இருக்கின்றார்கள், அவர்கள்தான் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள், அதாவது எடுத்துக்கொள்வார்கள். சாகுகாரோं को दान देना यह नहीं है. பணக்காரர்களுக்கு தானம் கொடுப்பது இது சட்டத்தில் இல்லை. தும் கரீப் ஹோனா, நீங்கள் ஏழையாக இருக்கின்றீர்கள் இல்லையா? தும்ஹாரி மம்மா சப்சே கரீப் यह फिर विश्व की महारानी बनती है. பாபா சொல்றார், உங்களுடைய மம்மா அனைவரையும் விட ஏழையாக இருக்கின்றார், அவரே உலகத்திற்கு மகாராணி ஆகிறார். ட்ராமா ஹி ऐसा बना हुआ है. நாடகமே அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கரிபி ஜாஸ்தி உட்டாத்தே हैं क्योंकि दुखी है ना. ஏழைகள் தான் அதிகமானவர்கள் எழுகின்றார்கள், ஏனெனில் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் இல்லையா? ஏழைகள் தான் நிறைய பேர் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க. சாகுகார் தோ பகுத் சுகி ஹை. செல்வந்தர்கள் மிகவும் சுகமாக இருக்கின்றார்கள். வகு தோ கஹ்தே ஹை ஹம்கோ தோ யஹா ஹி ஸ்வர்க் ஹை, மோட்டார் காடியாம் பைசா ஆதி ஹை. அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு இதுவே சொர்க்கமாக இருக்கிறது, கார் பைசா முதலானவைகள் இருக்கிறது. जिनको पैसा नहीं है नर्क में है उनको आप ज्ञान दो ऐसे भी कहते हैं. பாபா சொல்றாரு, பணக்காரங்க சிலர் இப்படி கூட சொல்றாங்களாம். அதாவது யாருக்கிட்ட பைசா இல்லையோ, யாரெல்லாம் நரகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு போயிட்டு நீங்க ஞானம் கொடுங்க அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. தும்ஹாரி ஹே அப் காட் ஃபாதர்லி சர்வீஸ். உங்களுடையது இப்பொழுது இறை தந்தையினுடைய சேவை. தும் பாரத் கே சச்சே சர்வெண்ட் ஹோ. நீங்கள் பாரதத்திற்கு உண்மையான சேவகர்களாக இருக்கின்றீர்கள். வகு சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஹே ஜிஸ்மானி. அவர்கள் ஷரீர ரீதியிலான சமூக சேவகர்களாக இருக்கின்றார்கள். மனுஷியோं को थोड़ा सुख देते हैं.
அதாவது அந்த சரீர ரீதியிலான சமூக சேவகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மனிதர்களுக்கு கொஞ்சம் சுகம் கொடுக்கின்றார்கள். யகுதோ சாரி சிருஷ்டிகோ சாஃப்கர் பவித்ர சுக்கி பனா தேத்தே ஹேன். இங்கு முழு உலகத்தையும் தூய்மையாக சுகம் நிறைந்ததாக ஆக்கிவிடுகின்றோம். यह तन मन धन से भारत की सेवा कर रहे हैं. இங்கு உடல் மனம் பொருள் மூலமாக பாரதத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். अच्छा நல்லது. धारणा के लिए मुख्य सार. धारणைக்கான முக்கியமான சாரம். फर्स्ट पॉइंट, अपना पुराना बैगेज 21 जन्मों के लिए ट्रांसफर करना है. தன்னுடைய பழைய மூட்டை முடிச்சுக்களை 21 ஜென்மங்களுக்காக மாற்றம் செய்ய வேண்டும். இன்ஷூர் கர் ட்ரஸ்டி ஹோ சம்பால்னா ஹை. இன்ஷூர் செய்து ட்ரஸ்டி ஆகி பாதுகாக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், நிச்சய புத்தி பன் படாயி கர்னி ஹை. நிச்சய புத்தி உடையவராகி படிப்பை படிக்க வேண்டும். கரீபோங்கோ ஞான் தான் தேனா ஹை. ஏழைகளுக்கு ஞான தானம் கொடுக்க வேண்டும். பாரத் கோ பவித்ர பனானே கி சச்சி ரூஹானி சேவா கர்னி ஹை. பாரதத்தை தூய்மையாக்குவதற்கு உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். வரதான், अपने हर कर्म और बोल द्वारा चलते फिरते हर आत्मा को शिक्षा देने वाले मास्टर शिक्षक भव. வரதானம், தன்னுடைய ஒவ்வொரு கர்மம் மற்றும் பேச்சின் மூலம் நடக்கும் போதும் சுற்றும் போதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் படிப்பினை கொடுக்கக்கூடிய, அதாவது கல்வி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஆசிரியர் ஆகுக. விளக்கம், जैसे आजकल चलती फिरती लाइब्रेरी होती है, ऐसी आप भी चलती फिरते मास्टर शिक्षक हो. எவ்வாறு தற்காலத்தில் நடக்கும் சுற்றும் லைப்ரரி இருக்கிறது, அவ்வாறு நீங்களும் நடக்கும் போதும் சுற்றும் போதும் மாஸ்டர் ஆசிரியராக இருக்க வேண்டும். सदा अपने सामने स्टूडेंट्स रखो, अकेले नहीं हो, सदा स्टूडेंट्स के सामने हो. எப்பொழுதும் உங்கள் முன்னால் மாணவர்களை பாருங்கள், தனியாக இருக்காதீர்கள். எப்பொழுதும் மாணவர்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். சதா ஸ்டடி கர்பி ரஹே ஹோ அவர் கராபி ரஹே ஹோ. எப்பொழுதும் படித்து கொண்டிருக்கின்றீர்கள், மேலும் படிக்கவும் வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். யோக்கிய शिक्षक कभी स्टूडेंट के आगे अलबेले नहीं होंगे, अटेंशन रखेंगे. தகுதி வாய்ந்த, அதாவது தகுதியான ஆசிரியர்கள் ஒருபோதும் மாணவர்களுக்கு முன்னால் கவனக்குறைவாக இருக்க மாட்டார்கள், கவனம் வைப்பார்கள். आप सोते हो, उठते हो, चलते हो, खाते हो, हर समय समझो हम बड़े कॉलेज में बैठे हैं, स्टूडेंट्स देख रहे हैं. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தூங்குகின்றீர்கள், எழுந்திருக்கின்றீர்கள், நடக்கின்றீர்கள், சாப்பிடுகிறீர்கள் என்றால் ஒவ்வொரு நேரமும் புரிந்து கொள்ளுங்கள், நாம் பெரிய கல்லூரியில் அமர்ந்திருக்கின்றோம், மாணவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதாவது இந்த மாதிரி ஒரு கவனம் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளை எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க, நான் பெரிய காலேஜில் உட்காந்துட்ருக்கேன், அதாவது டீச்சராக இருக்கேன் அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் வைக்கணுன்றார். ஸ்லோகன், आत्म निश्चय से अपने संस्कारों को संपूर्ण पावन बनाना ही श्रेष्ठ योग है. ஆத்மா என்ற நிச்சயத்தின் மூலம் தன்னுடைய சம்ஸ்காரங்களை முழு தூய்மை ஆக்குவதுதான் சிரேஷ்டமான யோகமாகும். ஓம் சாந்தி.